வெல்கம் டு டிவைன் கவுன்சில். டிவைன் கவுன்சிலுக்கு உங்களை வரவேற்கிறோம். திமுக அரசு மிகவும் தீங்கு விளைவிக்கும் மது விற்பனையை ஊக்குவிக்கிறது. தீய சக்தி எப்போதும் மற்றொரு தீய சக்தியுடனேயே கைகோர்க்கும். தற்போதைய ஆளும் கட்சியான டிஎம்கே அரசு குறைந்த தீங்கை விளைவிக்கும் பாரம்பரியமான கள் விற்பனையை தடை செய்துவிட்டு அதிக தீங்கை விளைவிக்கும் மதுபானங்களின் விற்பனையை ஊக்குவிக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மையாகும். தமிழ்நாடு ஆயர் பேரவையும் கிறிஸ்தவ உரிமைகள் இயக்கமும் டிஎம்கே கூட்டணியை ஆதரிப்பதால் அதிக தீங்கை விளைவிக்கும் மதுபானங்களை விற்பனை செய்துவிட்டு குறைந்த தீங்கை விளைவிக்கும் கள் விற்பனையை தடை செய்யும் டிஎம்கே அரசின் இந்த தீய மதுபான கொள்கையை இவ்விரு கிறிஸ்தவ அமைப்புகளையும் சார்ந்த உறுப்பினர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நாம் வரலாம். டிவிகேவிற்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாம் அளிக்கும் வாக்கு பிஜேபியின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏடிஎம்கே கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்க சாத்தான் சில பாதிரியார்களையும் போதகர்களையும் பயன்படுத்தி கொள்கிறான். அவர்களை நம்பாதீர்கள். ஏனெனில் நீங்கள் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து கோபமடைந்து உங்களை நரகத்தில் தள்ளிவிடுவார் என்று கூட அவர்கள் போதிக்கக்கூடும். தேர்தலில் டிவிகே வெற்றி பெறுகிறதா அல்லது தோல்வியடைகிறதா என்பது உங்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது. ஏனெனில் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை கொண்ட ஒருவருக்கே, திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கே நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். டிவிகேவின் திரு ஜோசப் விஜயின் பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டை குறித்தும் மதத்தை பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்தும் பிஜேபியின் பிரித்தாளும் அரசியலுக்கு எதிராக பேசும் திரு ஜோசப் விஜயின் துணிச்சலை குறித்தும் கிறிஸ்தவ வாக்காளர்களில் பெரும்பான்மையினர் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் தமிழ்நாடு ஆயர் பேரவையும் கிறிஸ்தவ உரிமைகள் இயக்கமும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்க எடுத்திருக்கும் தவறான முடிவை கண்டு பல கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாடு ஆயர் பேரவை மற்றும் கிறிஸ்தவ உரிமைகள் இயக்கம் ஆகியவை வெளியிடும் அறிவிப்புகளால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். டிவிகேவிற்கு திரு ஜோசப் விஜய்க்கு வாக்களியுங்கள். ஒருவேளை நீங்கள் டிவிகேவிற்கு திரு ஜோசப் விஜய்க்கு வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் என்டிகேவிற்கு திரு சீமான் அவர்களுக்கு வாக்களிப்பது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம். மாறாக நீங்கள் டிஎம்கே கூட்டணியிற்கோ அல்லது பிஜேபியின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏடிஎம்கே கூட்டணியிற்கோ வாக்களிக்க திட்டமிருந்தால் உங்கள் வாக்கை செலுத்துவதற்கு முன்பு நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் எளிதான காரியமல்ல என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால்
அவர்கள் தீயவர்கள் மற்றும் கொடூரமானவர்கள். ஆனால் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராடும் தைரியம் கொண்ட அரசியல்வாதிகளையும் குடிமக்களையும் நாம் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் முடியும் என்ற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. Thank you for listening.